ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இன்றைக்கி 7 இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் மீந்து போன இட்லியில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கியதுமே இதில் 2 பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுவுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இட்லி சேர்த்துடலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையுமே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலேயே பண்ண இட்லி பொடி தான். இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுங்கிற ரெசிபியோட வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா காரசாரமாக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி நல்லா கலந்துருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான பொடி இட்லி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.